ராமா கிருஷ்ணா கோவிந்தா பலராமா பரசுராமா வாமனாவதாரா வராகவதாரா மச்சவதாரா கூர்மவதாரா கல்கியவதாரா நரசிம்மவதாரா. ஐயா, நீ அன்புள்ள ஜாதகம், பாஷுள்ள ஜாதகம், இறக்குள்ள ஜாதகம் மற்றும் உதவி ஜாதகம். உங்களுக்கு வந்து போனா 2 பொண்ணு, 2 பிறவி, ஒரு பையன், மொத்தம் 3 குழந்தை, கணவன் மணி, மொத்தம் 5 பேரு. அதாவது நீ நல்லா இருக்க சொல்ல, ஒரு காலத்துல ராஜா மாதிரி வாழ்ந்தீங்க. கிரானைட் தொழில வண்டி வாகன காரு பங்களா எங்க போனா வரவேற்பு. ஒரு காலத்துல வந்து உன்னை பிடிக்க முடியாது, கையில பிடிக்க முடியாது. அந்த நிலைமைக்கு ஓடு முண்டு வந்தீங்க. இப்ப வந்து போன அப்படியே சரிஞ்சு போச்சு. எல்லாத்தையும் தோத்துட்டீங்க. வாகன கட்ட குடும்பம், வட்டி கட்ட முடியும், நகை கட்ட முடியல. உன் மனைவி ஒண்ணு மதிக்கல, உங்க பிள்ளைங்களும் ஒரு மதிக்கல. உங்க முன்னுக்கு ஒரு வரல கூட அப்பா அப்பான்னாங்க, அம்மா நீதான் அப்பா, நீதான் உயிர் பான்னாங்க. அவங்க படிச்சு முன்னுக்கு ஒரு வரலும் உன்னை வந்து அப்பா அப்பான்னு ரொம்ப அன்பா பார்த்தாங்க. உங்களால காரியம் அவர்கள் அன்பா இருந்தாங்க. அவங்க காரியம் முடிஞ்ச உடனே உங்களை விட்டு விலகிட்டாங்க. சுபாரி விட்டு விலகிட்டாங்க. எல்லாம் அவங்க குடும்பம் ஆகி போச்சு. உங்க மனைவி ஒண்ணு மதிக்கல, உங்களை வெறுக்கிறாங்க. சொந்த பத்தில விலகி நிக்கிறாங்க. எல்லாம் விட்டு விலகிட்டாங்க. இப்ப கையில பணம் முழுக்க இல்ல. அதாவது ஐயா, எல்லாமே சொந்த பந்தெல்லாம் ஒண்ணு விலகிட்டாங்க. சொத்து பத்து இருக்கிறதுல உன்னை மதிச்சாங்க பிள்ளைங்களா. உங்ககிட்ட சொத்து பத்து எதுவும் இல்லைன்னு ஒண்ணு விலகிட்டாங்க. அதனால மனைவி இல்லாம போயிடுச்சு. பணம் தான் மதிப்பு இந்த உலகத்தை வாழ முடியும். சொத்து பத்து இழந்துட்டீங்க. அனாத மாதிரி இருக்கிறீங்க. உங்களுக்கு யாரும் ஆலோசனை சொல்ல ஆள் இல்ல. உங்களுக்கு உதவிப்படுறதுக்கு ஆள் இல்ல. இப்போ மனைவி மட்டும், மனைவி மக்களும் ஒதுக்கிட்டு தனியா சாப்பாடு வழி இல்லாம சுத்துறீங்க. இப்போ நாடு ஓட்டு மாதிரி சுத்திட்டு இருக்கீங்க. சொல்லுங்க, இருந்து மாற்றம் வரணுமா வேணவா? கண்டிப்பா ஒரு நல்ல மாற்றம் நீங்க பண்ணி கொடுத்தீங்கன்னா கடவுளுக்கு சமமா நாங்களே கடவுளவே மகிழ்ச்சி நான் பண்றேன். எங்களை ஜோசியரை பார்த்துன்னா அந்த நிலைமை வந்திருக்காது. உங்களுக்கு வரக்கூடிய ஆபத்து இது முன்னாடி நடந்த சம்பவத்தை சொல்லிட்டேன். இனி இந்த பிரச்சனை தீர்ந்து மனைவி மக்கள் மதிச்சு, பிள்ளைங்களை மதிச்சு, உங்க குடும்பத்துல ஒருத்தர் சேர்த்துக்கின்னு ஜனவசியம் பண்ணி, மக்கள் வசியம் பண்ணி, மனைவி மக்கள் வசியம் பண்ணி, பிள்ளைங்க வசியம் பண்ணி உங்க குடும்பத்தை மீண்டும் ஒன்னா சேர்க்கணும். சேர்க்கணுமா இல்லையா? கையில பணம் பொழுது வர மாதிரி அமையணும். இழந்த தொழிலை மீண்டும் பெறணும். நல்ல நிலைமையை மாத்தி தர போதுமா? சரி, நன்றி, வணக்கம், வச்சுட்டுமா? ஒயிட் அண்ட் ஒயிட் நல்லப்பன் நீலகண்ட சிவா முனீஸ்வரர் அருள்வாக்கு சித்தர் விஜயம் செய்யும் ஊர்கள். 1ஆம் தேதி தர்மபுரி டிஎன்சி லாட்ஜ், 2ஆம் தேதி திருவண்ணாமலை நலா ரெசிடென்சி, 3ஆம் தேதி பாண்டிச்சேரி ஓட்டல் ஆதித்யா இன் ஐயனார் கோவில் தெரு புது பஸ் ஸ்டாண்ட், 7ஆம் தேதி கோயம்புத்தூர் அண்ணாமலையார் லாட்ஜ், 8ஆம் தேதி மதுரை காலேஜ் ஹவுஸ், 9ஆம் தேதி திருச்சி ஓட்டல் ரம்யாஸ், 10ஆம் தேதி வேலூர் எம்என்ஆர் ரெசிடென்சி, 20ஆம் தேதி சேலம் ஓட்டல் நேஷனல் நாள் ரோட், 26ஆம் தேதி திண்டுக்கல் சுகன்யா லாட்ஜ் விஜயம், 27ஆம் தேதி திருநெல்வேலி அருணகிரி லாட்ஜ் விஜயம், 15, 21, 28ஆம் தேதிகளில் பெங்களூர் ஓட்டல் உட்லண்ட்ஸ் ரிச்மண்ட் சர்க்கிள். மற்ற தேதிகளில் சென்னையில் சந்திக்கலாம். சென்னையில் சந்திக்கும் இடம் முனீஸ்வரர் அருள்வாக்கு சித்தர் ஒயிட் அண்ட் ஒயிட் நல்லப்பன் நீலகண்ட சிவா, நம்பர் 23, முதல் குறுக்கு தெரு, அன்னை சத்யா நகர், பூத்தப்பேடு, முனீஸ்வரன் கோயில், ராமாபுரம், சென்னை 89. செல் நம்பர் 9841294932, 9444416854, 9042020323, 9042020324. நேரில் வர முடியாதவர்கள் வீடியோ காலில் சந்திக்கலாம். முகம், கைரேகை, சாமுத்திரிகா லட்சணம் பார்த்து முனீஸ்வரர் அருள்வாக்கினால் பலன் சொல்லப்படும். இலவசமாக உங்கள் ராசி நட்சத்திரம் பலன்களை தெரிந்து கொள்ள வேண்டுமா? யூடியூப் ஒயிட் அண்ட் ஒயிட் நல்லப்பன் யூடியூபில் காணலாம்.